அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லண்டன் கிங்ஸ்டனில் இருக்கோம். லண்டனில் கிங்ஸ்டன்னு ஒரு ஏரியா, சவுத் வெஸ்ட் லண்டன். அதில் இது முக்கியமான ஒரு கடை வீதி. சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த கடை வீதியில் அப்படின்னு கேட்குறீங்களா? சமீபத்தில் இந்த நாய் பிரச்சனை, டாகை வளர்க்குறத பற்றி, தெரு நாய்களை பற்றிலாம் ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன காணொளி தான் இது. இங்கே லண்டன் கடை தெருவில் இல்லை, லண்டனில் எங்கே ஆகட்டும், இந்த மாதிரி அனாமதேயமாக கேப்பார் இல்லாமல் திரிகிற நாய்களே கிடையாது. இது ஒரு கடை வீதி, முக்கியமான இடம், ஷாப்பு நிறைஞ்ச இடம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நாய் கிடையாது. இதே காணொலியில் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிற்பகுதியில் நாய்களெல்லாம் அந்த ஓனர்கள் எப்படி அந்த கயிறு கட்டி சேஃபாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இங்கே நாய்களை சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க, ஈவன் பஸ்ஸில் அழைச்சிட்டு வருவாங்க, ட்ரெயினில் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பெட்டு. இது பாருங்க, இங்கே கூட ஒருத்தர் நாயை கொம்பு போட்டு கட்டி அவர் அழகாக வச்சுருக்காரு, கயிறு போட்டு கட்டி அழகாக வச்சுருக்காரு. சூப்பர் மார்க்கெட், பஸ்ஸு, ட்ரெயின் எங்கேயும் அழைச்சிட்டு வருவாங்க. வேறு எந்த இடத்த விடவும் இந்த லண்டன் மாநகரில் நான் பார்த்த வரைக்கும் அத்தனை பேருமே நாய்களை அவ்வளோ ஒரு பெட்டாக வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்க குழந்தைய விட அருமையாக வளர்த்துக்கிட்டு வராங்க. அப்படியாப்பட்ட லண்டன் தெருக்களில் ஒரு நாய் கூட நீங்கள் அனாமதேயமாக பார்க்கவே முடியாது. ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய நாய்களை பார்க்கவே முடியாது. நாங்கள் சென்னையில் மயிலாப்பூர் ஏரியாவில் தான் இருக்கோம். அங்கே நானும் நிறைய தெருநாய் தொந்தரவுகளை அனுபவிச்சிருக்கேன். துரத்திக்கிட்டு வர்றதும், ராத்திரி பூரா குலைச்சிக்கிட்டு, தெரு நாய்கள் தூக்கம் இல்லாமல் அந்த சத்தத்தில் போகிறதும், இப்படியான பல பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இந்த நீயா நானாவில் நடந்த நிகழ்ச்சியை கூட நான் விஜய் டிவி நிகழ்ச்சியை கூட முழுமையாக பார்த்தேன். அதை பார்த்த பின்னாடி தான் இந்த காணொலியே நான் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியா. இப்போ இந்த மார்க்கெட் ஏரியா வழியாக நடந்து வந்தேன். இது ஒரு பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் இந்த கூட்டங்களெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. மக்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கூட பாருங்கள், ஒரு அம்மா நாய் வச்சுருக்காங்க, கயிறு போட்டு கட்டி சேஃபாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு பழக்கம் என்னென்னா, நம்ம யாரையும் எதையும் குறிப்பிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு போகலாமே தவிர, யார் பர்மிஷன் இல்லாமையும் நம்ம யாரையும் எடுக்கக்கூடாது. இங்கே எழுத்தா மாதிரி கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன நாயை ஒரு அம்மா பாருங்கள், கயிறு போட்டு கட்டி அவங்க கை கடக்கமாக தான் வச்சுருக்காங்களே தவிர, இந்த முக்கியமான கடை வீதி பாருங்கள். இங்கே கூட பாருங்க, அந்த ஓனர் கயிறு போட்டு அந்த நாய்க்குண்டான அந்த கட்டு கட்டி அவர் வச்சுருக்காரு. தன்னோட நாயை தான் சேஃபாக வச்சுருக்காரு. நாய்களுக்கு முக்கியமாக நம்ம தெருவில் இருக்கிற நாய், கம்யூனிட்டி டாகு, இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாய்கள் மேலே உங்களுக்கு உண்மையான பிரியம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நாய்களை தெருவில் விடவே கூடாது. அந்த தெருவில் விட்டுருக்கிற நாயை முறையாக எடுத்துகிட்டு போய் அதை பராமரிக்கிறது தான் அந்த நாய்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாகவே இருக்க முடியும். அதுங்களை இருக்கிறதுக்கு வசிப்பிடம் இல்லாமல், சோத்துக்கு இல்லாமல் அதுங்களை தெருவில் தவிக்க விடுறது தான் உண்மையான அன்பா? இப்போ இருக்கிற நாய்களை என்ன பண்ணுறது? அதுதானே. அந்த இருக்கிற நாய்களை ஒரு காப்பகத்தில் விட்டு நல்லபடியாக வளர்க்கணும். நம்ம அதுங்களை பராமரிக்கும்.
அதுங்க ஆயுசு முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்தது வீட்டில் வளர்க்குற நாய், ஓனர்கள் பராமரிக்கிற நாய் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே மலையாளிஸ் வந்து இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ஓணத்தை முன்னிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீக்கெண்டுன்றதுனால எப்படி பாருங்கள், இந்த பஸ்ஸில் ஏறுறவங்க எல்லாம் வரிசையாக க்யூவில் ஏறுறாங்க பாருங்கள். இதுதான் லண்டன். ஆமாம், எங்கே போனாலும் க்யூ, எதுக்கு போனாலும் க்யூ. அவங்களாவே பப்ளிக் வந்து ஆர்டராக ஏறுவாங்க, யாரும் சொல்ல தேவையில்லை. நம்ம ஊர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துக்கிட்டு அப்படி கிடையாது பாருங்கள். இந்த பஸ்ஸில் கூட ஏறுறதுக்கு எப்படி க்யூவில் ஏறுறாங்க பாருங்கள். 371 ரிச்மண்ட் போகிற வண்டி எப்படி ஒரு ஆர்டராக ஏறுறாங்க பாருங்கள் க்யூவில். அவங்களே நின்றுவாங்க. இங்கே யார் நின்று க்யூவில் நிற்க வைக்கிறாங்க, நீ முந்தி நான் முந்தின்னு. இந்த மாதிரி முன் வழியாக ஏறுவாங்க. இது இந்த வழியாக தான் இறங்கணும், அதுதான் ரூலு. உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த கார்டை வச்சு அந்த மெஷினில் பே பண்ணிடணும். இங்கே கண்டக்டரு விசில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே அழகாக இப்படி உள்ளே உட்காந்துருவாங்க. கீழே இடம் ஃபில் ஆச்சுனாக்கா மாடியில் போய் உட்காந்துருவாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்கு கூட பாருங்கள், அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும். இது வந்து E3, இது E3 பஸ் ஸ்டாண்ட்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டிய நாய் தான், அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க வேண்டிய பஸ்ஸு தான் இங்கே வந்து நிற்கும். எல்லாம் ஏறுனாங்க, கதவு ஆட்டோமேட்டிக்காக மூடிடுச்சு, பஸ்ஸும் புறப்பட்டாச்சு. இதை மாதிரி தாங்க இங்கே நாய்ங்கிறத தெருவில் பார்க்கவே முடியாது. நாய், மாடு, எந்த விதமான ஒரு மனிதன் பழகக்கூடிய அந்த விலங்கினங்கள் எதுவுமே ரோட்டில் தெரியாது. இந்த லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் நான் சுற்றிட்டேன். ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு முக்கியமான கடைவீதி. அந்த கடைவீதியில் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இங்கே கூட பாருங்கள், ஒரு ஐயா வந்து நாயை வச்சுக்கிட்டு கையில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கயிறு போட்டு கட்டியதோ. அங்கே ஒரு அம்மா பாருங்கள், ஒரு பக்கியில் குழந்தைய தள்ளிக்கிட்டு கூடவே நாயையும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். கயிறில் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். கயிறு கட்டாமல் டேக் பண்ணாமல் ஒரு நாயும் கூடவே நடந்து வர்றதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. அவ்வளோ பாருங்கள், குழந்தைய அந்த பக்கியில் வச்சு தள்ளிக்கிட்டு நாயையும் கூடவே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பஸ்ஸில், ட்ரெயினில், ஈவன் மாலு, கடைக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது கூட பிள்ளைகளை விடும்போது நாயை கூப்பிட்டு போனோம். அந்த நாயை வந்து அது கட்ட வேண்டிய இடத்துல கட்டிட்டு அந்த பிள்ளைய வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நாயை கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்கு கூட ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இதோ இங்கே கூட பாருங்கள், இந்த நீயா நானா ப்ரோக்ராமில் அம்முன்னு ஒரு நடிகை பேசுனாங்க. அவங்க பேசும்போதே அவங்க முகத்துலேயும் அவங்க சிரிப்புலேயும் ஒரு வேணும்னு இப்படி தான் நான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமிருத்தனம் தெரிஞ்சுது. இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது இந்த நாய்களால், ரோட்டில் திரியக்கூடிய அனாமதேயமாக திரியக்கூடிய நாய்களால். திருடன் வந்துடுவானா, திருடன் வரானாக்கா கதவு போட்டுக்கோ, சட்டம் ஒழுங்கு போலீஸ் இருக்குது, அதுக்குன்னு தெருவில் தான் தெரியணுமா? ரோட்டில் சமயங்களில் நடந்து போகவே பயமாக இருக்குது. இப்போ மார்க்கெட் பகுதி காமிக்கிறேன் பாருங்கள். காய்கறி கடை அது இது இருக்குது. அங்கே எங்கேயாவது ஒரு நாயை பார்க்க முடியுமா பாருங்கள்? அனாமதேயமாக ஒரு கேப்பார் இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக் இருக்கா பாருங்கள்.
இது வந்து சர்ச் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் பிளேஸ். அங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காய்கறி பழங்கள் இதெல்லாம் விற்கிற கடைங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தானே பொதுவாக நாய். இது பாருங்கள், ஒருத்தர் எப்படி அழைச்சிட்டு போகிறாரு பாருங்கள், கயிற்றுல கட்டி. இதெல்லாம் காய்கறி கடை, ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள் தானே மார்க்கெட்டு, கடை வீதி. இந்த மாதிரி இடங்களில் தானே நாய்கள் தொந்தரவு. புது இடங்களில் நாய்கள் நடமாடுறது, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டீ கடை வாசல், இந்த மாதிரி இடங்களில் தானே நாய்கள் இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு அனாமதேயமாக ஒரு நாய் இருக்கா பாருங்கள். இங்கே லண்டனில் வந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக போகலாம். இங்கேயும் தப்புகள் இருக்குது, இங்கேயும் வந்து திருட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ ஒழுங்கினங்கள் கிடையாது, இல்லாமல் இல்லை. அவ்வளோ பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கா மாதிரிலாம் இல்லை. இது பாருங்கள், இது ஒரு சிட்டி ஸ்கொயர் சென்டர், இது ஒரு சர்ச்சு, மார்க்கெட் பிளேஸு. இங்கே எல்லாம் மக்கள் குழுமி இருக்காங்க. ஒரு நாய் இருக்கா பார்த்தீங்களா? நாயோ மாடோ அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ பதிவோட இறுதியாக நம்ம சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இங்கே கூட பாருங்கள், ஒரு குட்டி நாய் தான், அவ்வளோ கேராக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே கூட ஒரு ஐயா பாருங்கள், அழகாக ஒரு கயிறு போட்டு அதுக்கு உண்டான அந்த இது போட்டு கட்டி அழகாக அழைச்சிட்டு போகிறாங்க. அது பாருங்கள், இங்கே இப்படி தான் இந்த லண்டன் மாநகர் முழுக்க இருக்குது. பதிவோடு இறுதியாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நாய்களுக்கு நம்ம எதிராக இல்லை. அந்த நாய்கள் வந்து தெருவில் இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு யாருக்குமே இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கருத்து. நாய்களை வீட்டில் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அதுங்களை முறையாக பராமரித்து 1க்கு 2 நாய் கூட வீட்டில் வளர்த்து அந்த இனத்தை பராமரிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சொல்ல வர்றது ஒன்று, தெருக்களில் நாய்கள் வந்து தேவையில்லாமல் நடமாடி அதனால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு, அதனால் அது கடித்து நோய்கள் ஏற்பட்டு மக்கள் அது துரத்தி கீழே விழுந்து இப்படியான சமாச்சாரங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதே போல் இந்த நாய்களையெல்லாம் எப்படி அழைச்சிட்டு போகிறாங்க பாதுகாப்பாக இங்கே தெருக்களில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இணைச்சிருக்கோம். அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.
இந்தியன் இது பர்ஃபார்மன்ஸ்னா அப்புறம் தான் போடுறது அப்படிங்க. அவன் ரீச் அவுட் பண்ணால் அவன் பெரிய நம்பரை தர மாட்டான். இவ்வளோ ரெஃபர் பண்ண ஆளுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாலாம். Yeah, that's fine. So we can ask them. So we have an opportunity. These are not permanent. They're pet. He's on the pontoon and the world junior. That's one of the first skills. And that's the 46 side by side. If anybody wants to start rowing, that's a real starting. The split seat will never tip over. Hunting on to the left, good to see. Leeds in the third visit. And then the cruisers from local clubs and associations with Blue Sky went down to Bunting End. Coming down. Margaret. You might trip over.
Kang India ini.